அவள் வான் மேகம் காணாத பல்விழா இந்த பூலோகம் பாராத தென்னிலா என்னவென்று சொல்வதம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வாங்க ரொம்பவே சூப்பரான டே இன் மை லைஃப் தாங்க பார்க்க போகிறோம். காலையில் மார்னிங் ரொட்டீன் தாங்க. ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க சமைக்க போகிறேன். என்னென்ன சமையல் சமைக்கிறேன் அப்படின்றத பார்த்துடலாங்க. இது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வச்சு சப்பாத்தி செய்ய போகிறோம். குக்கரில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு சாப்பாடும் வெந்துன்னுக்குதுங்க. நான் இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி சேர்க்காத கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர் கொஞ்சம் சூடாக கை வச்சு பார்த்தோம்னா வெதுன்னு இருக்கணுங்க. அந்தளவுக்கு சுடு தண்ணி போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோங்க. இது போல் கொஞ்சம் வார்ம் வாட்டராக போட்டு பிசைஞ்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் இலக்குனா பிசைஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா வராதுங்க, பிச்சு பிச்சுன்னு வரும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கை வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இது போல் அமுங்கணுங்க. அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாங்க, மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறோம். மாவு காயாமல் இது போல் எண்ணெய் போட்டுட்டு சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊட்டுங்க. நம்ம சப்பாத்தி மாவு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு சொல்லுங்கள். அடுத்ததாக வாங்க பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையே நைட்டே தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க, அதை சேர்த்துக்கணும். அதே கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா மொச்சப்பயிருங்க, அவரைப்பருப்பு அதை போட்டுக்கலாங்க. பச்சை பருப்பு கூடவே உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பூசணிக்காய்னா ரொம்ப பிடிக்குங்க. இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் எந்தளவுக்கு பூசணிக்காய் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சீசன் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வாங்கி வச்சுக்கிறேங்க. நம்ம வீட்டில் எவ்வளோ பூசணிக்காய் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா மாவு போல் ரொம்ப நல்லாயிருக்குங்க. எனக்கு பூசணிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காய் தான் நம்ம எடுத்து இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறோம். யாருக்கெல்லாம் பூசணிக்காய் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பூசணிக்காயை பார்த்திங்கன்னா கழுவிட்டு இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ கட் பண்ண பூசணிக்காயை இந்த பருப்போடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதிலே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நம்ம பார்த்திங்கன்னா இதை லாஸ்ட்டாக நம்ம தாளிக்க போகிறோம். அதனால் காயெல்லாம் நல்லா வேகட்டும். இது காய் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறோம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காய் நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி இந்தளவுக்கு நல்லா வெந்து வரணும். காய் பார்த்திங்கனாலே தெரியும், இந்தளவுக்கு கட் பண்ணால் கட் ஆகணும். வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து இடித்து வச்சுக்கிற வேர்க்கடலை பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடுறேன். இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தாளித்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியணுங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு சேர்த்துக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், 2 வரமிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இதை எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பூசணிக்காய் பொரியலில் சேர்த்துடலாம்.
ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்குங்க. அடுத்ததாக வாங்க உருளைக்கிழங்கு குருமா மாதிரி செஞ்சிடலாங்க. தேங்காய்லாம் போடாமல் செய்யலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், மிளகாய் பொடியெல்லாம் நம்ம எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வந்து குலைவாக வதங்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சிடணும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதங்கணுங்க. எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வந்து இது போல் கரண்டிலே நல்லா மசிச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோல் எடுத்து வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா கையிலே இது போல் நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது போல் மசிச்சு சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் திக்காக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் பூரிக்கு, இட்லி, தோசை கூட அந்த உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுவோம்ல, அது போல் கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. கொஞ்சம் திக்காக செஞ்சுட்டு அதுவும் இதே ஸ்டைலு தாங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்துக்காதீங்க. கொஞ்சம் குறைவாக வந்து கொஞ்சம் திக்காக செய்ய போகிறோம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பார்த்தணும் உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் மட்டும்தாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து திக்காகி வரணும். இப்போ வாங்க சப்பாத்தி செஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு மாவு வந்து நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதியை மூடி வச்சிடலாங்க. ஏன்னா நம்ம இதில் செஞ்சுட்டு அதுக்கு வரத்துக்குள்ளே மாவு வந்து காஞ்சிடும். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதி மூடி வச்சுட்டு இந்த கொஞ்சம் மாவை பார்த்திங்கன்னா இது போல் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். குட்டீஸ் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மதியம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டெல்லாம் இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மாவு எடுத்து இது போல் உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். சப்பாத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மாவு உருண்டை பிடிச்சி திரட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து நல்லா வற்றி வந்தால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்தியோட ஊற்றி சாப்பிட்றதுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மாவை சாஃப்டாக பிசைஞ்சிட்டு நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காஞ்ச மாவு வச்சு தாங்க தட்ட போகிறேன். உங்களுக்கு எண்ணெய் போட்டு தட்டுறதா இருந்தாலும் எண்ணெய் போட்டுக்கலாம். நான் மாவு போட்டு தாங்க எப்பயுமே செய்வேன். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மாவு போட்டு இது போல் நம்ம தட்டி எடுத்து சப்பாத்தி வந்து சுட்டு எடுக்க வேண்டியதாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். தேய்க்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மாவு பார்த்திங்கன்னா கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சப்பாத்தி பார்த்திங்கன்னா தேய்ச்சாச்சு. இப்போ வந்து கல் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடாயிடுச்சு. இப்போ பாருங்கள் எடுத்து நம்ம கல்லில் வந்து தோசைக்கல்லில் போட்டுடலாம். தோசைக்கல் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணுங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தோசைக்கல்லையே நமக்கு வச்சு வேக வச்சோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து ரொம்ப ஹார்டாகிடும். சப்பாத்தி போட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே திருப்பி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. சப்பாத்தி வந்து சூப்பர் சாஃப்டாக வந்து வெந்துடும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மாவு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து கடையிலலாம் வாங்குறது இல்லைங்க. அம்மா வந்து அரைச்சி கொடுத்துருவாங்க. அந்த மாவு வச்சு தான் சப்பாத்தி செய்வோம், களி செய்வோம். அதுதாங்க நம்ம கடையிலலாம் எப்பயுமே நாங்கள் வாங்கி செஞ்சதில்லை. நீங்களும் பார்த்திங்கன்னா கோதுமையாக வாங்கி நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப
சூப்பரான மாவு வந்து நாமளே ரெடி பண்ணி சப்பாத்தி செய்யும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி ரெடி. இதே போல் எல்லா மாவையும் தேய்ச்சி சுட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து குருமா வந்து நல்லா கொதித்து சூப்பராக வந்து வெட்டி இந்த அளவுக்கு வரணுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பூரி சப்பாத்தி கூடவே பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்றைக்கி வாங்க நம்ம என்னென்ன சமையல் சமைச்சோம் அப்படின்றத பார்த்துடலாம். சுட சுட சாதம் வடிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான பூசணிக்காய் பொரியல் செஞ்சுக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அடுத்ததாக வாங்க சப்பாத்தி செஞ்சுக்கிறேன். சப்பாத்தி பார்த்திங்கன்னா சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி வந்து செஞ்சுட்டாங்க. குட்டீஸ்க்கும் சாப்பிட போட்டு கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு சப்பாத்தி வந்துக்குதுங்க. 1.5 கிலோ மாவில் பிசைஞ்சு சூப்பர் சப்பாத்தி ரெடி. அடுத்ததாக வாங்க சப்பாத்திக்கு செஞ்ச உருளைக்கிழங்கு குருமாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நேற்று பார்த்திங்கன்னா மட்டன் எடுத்துருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்து மட்டன் குழம்பு செஞ்சுருந்தோம். அந்த மட்டன் குழம்பு இருக்குதுங்க. வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ பேக் பண்ணிடலாம். சப்பாத்தி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மதிய வரைக்குமே கூட நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. அதை பார்த்திங்கன்னா குட்டி குட்டிஸாக இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கிறேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்மளே வீட்டிலே அம்மா அரைச்சி கொடுத்த மாவுங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்ட்டு பாருங்கள். சப்பாத்தி பேக் பண்ணிட்டேங்க. ஒருத்தங்களுக்கு சப்பாத்தி இங்கே சாதம் தாங்க சாப்பிடுவாங்க. அதனால் சாதமாக பேக் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டீஸுங்க ஒருத்தவங்க ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்ததாக சப்பாத்தியும் கொஞ்சமாக வச்சுக்கிறாங்க. சிட்டிக்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லாயிருக்கும். கறி குழம்பு தாங்க போட்டுக்கிறேன். அவங்க கறி குழம்பு தான் கேட்டாங்க. அதனால கறி குழம்பு பாக்ஸில் பேக் பண்ணிடுறேன். கறி குழம்பு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க. ஒருத்தவங்க மட்டும் உருளைக்கிழங்கு பேக் பண்ணிடுறேன். இதுதாங்க இன்னைக்கு லஞ்ச். உங்களுக்கு பிடிச்சிருக்காட்டு மறக்காமல் பாருங்கள். நீங்கள் என்னென்ன சமையல் சமைச்சிங்க அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய்ய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய். இன்றைக்கி லஞ்சும் பேக் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து சமையல் முடிச்சிட்டேன். உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் சமைச்சிங்க?